கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். அவர் சுகமாக்குபவராக சுவிசேஷத்தில் இருந்தவர் இன்றும் சுகமாக்குபவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று வேத வசனம் சொல்கிறது. கிறிஸ்துவானவர் நமக்குள் இருப்பதே மகிமை நம்பிக்கை. இந்த ரகசியம் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது என்று பவுலடியார் கொலேசியர் 1:27 சொல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் நமக்குள் இருப்பாரானால், அங்கு 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல, வியாதிக்கும் சுகத்துக்கும் சம்பந்தம் ஏது என்ற கேள்விதான் வரும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 நம்ம பார்த்தோம்னா அங்க அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். நான் அந்த 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிறேன். அதுல பாருங்க என்ன சொல்றாரு. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏதுன்னு 16 சொல்றாரு. ஆனா 14 சொல்லும் பொழுது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் அப்படி சொல்லிக்கொண்டே போனா, பேலியால் என்று சொல்லும் பொழுது அவனுடைய வியாதி என்பது பிசாசுடைய சரக்கு. பேலியால் என்பது பிசாசு. அப்போ அந்த பிசாசின் சரக்காகிய வியாதி தேவன் கிறிஸ்து இருக்கிற இடத்தில் எப்படி இருக்க முடியும்? இதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்க முடியும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருக்கிறார். அப்போ மறுபடியும் பிறந்த விசுவாசி வெளிச்சமாய் இருக்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தேவ ஒளியானவரே நமக்குள் வந்து விட்டார். அவன் ஜீவனாய் இருக்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏன்? ஜீவனானவரே நமக்குள் வந்து விட்டார். அப்போ ஜீவன் என்று சொல்லும் பொழுது அது சுகத்தையும் குறிக்கிறது. மரணம் என்று சொல்லும் பொழுது அது வியாதியை குறிக்கிறது. இருள் வியாதியை குறிக்கிறது. நாம் இப்பொழுது ஜீவனில் இருக்கிறோம். அப்போ அங்க வியாதிக்கு ஏது இடம்? வியாதிக்கு இடமே இல்லை. அப்போ வியாதி இருக்கிறது என்றால் நாம் அதை அனுமதிக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். we are all free will man, சுய சித்தம் உள்ள மனிதர்கள். தேவனோ பிசாசோ நம்முடைய சுய சித்தத்துக்குள் நுழைந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நாம் நம்முடைய சித்தத்தினாலே தெரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள். நாம் தான் நம் அறியாமையினால், திரும்பவும் சொல்றேன், நீங்க கேட்கலாம், யாரு பிரதர் வியாதியை தெரிந்து கொள்வார், யார் பிரதர் இருளும் மரணத்தை தெரிந்து கொள்வாங்க? ஆனா நடைமுறையில் பார்க்கும் பொழுது தங்கள் அறியாமையினால் தேவ ஜனம் தாங்கள் நீதியாய் இருக்கிறோம் என்பதை அறியாதபடியினாலே அநீதியை தெரிந்து கொள்கிறார்கள். தாங்கள் வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று அறியாதபடினாலே இருளை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அறியாமை. தாங்கள் இருக்கும் இடத்தை அவர்கள் அறியவில்லை. தாங்கள் சுகமாய் இருக்கிறோம் என்பதை அறியாதபடியினாலே வியாதியை அவர்கள் நடைமுறையில் காண்பது, ஐம்புலன் அறிவினால் உணர்வது மெய் என நினைக்கிறார்கள். காணப்படுவது உண்மை அல்ல, காணப்படாதது உண்மை என்று வேத வசனம் சொல்லுது. காணப்படாதவர்களின் நிச்சயம் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய விசுவாசத்தை குறிக்கிறது. தேவனுடைய பார்வையில் காணப்படாத ஆவி மண்டலத்தில் உள்ளவைகளை அவர் பார்க்கிறபடினால அது சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சத்தியம் நமக்கு அறியாதபடி, தெரியாதபடி இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் கண்களை குருடாக்கினான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன், அங்க ரட்சிக்கப்படாதபடிக்குன்னு அவர் சொல்லலாம். ஆனா இங்க என்ன சொல்ல வருகிறாரு, ரட்சிப்பில் தெய்வீக சுகமும் அடங்கி உள்ளது. சோசோ என்ற பதம் 2 வாரங்களுக்கு முன்பாக அதை எடுத்து நான் உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன். அப்போ இந்த ரட்சிப்பில் தேவ சுகமும் அடங்கி இருக்கிறது என்ற
கண்ணோட்டத்தில் தான் வேதத்தில் ரட்சிப்பின் வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும். அப்ப பாருங்க, நாம் மறுபடியும் பிறந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டோம் என்றால் சுகமாக்கப்பட்டோம். ஏன் அந்த நாளிலே என்ன நடந்தது? நாம் இயேசு கிறிஸ்துவின் பரிகார மரணத்தை விசுவாசித்தபடியினால் பாவங்கள் நீக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டோம். பாவங்கள் நீக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியா என்ன பண்ணோம்? அவரோடு ஐக்கியமானோம். அவரோடு ஐக்கியமானது அங்க என்ன சொல்றாரு? யோவான் 14ஆம் அதிகாரத்துல, நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நான் இருக்கும் இடத்தில் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன ஆயத்தம் பண்ண போனார் என்பதை அங்க பேதுரு அடிகளார் சொல்லும் பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்றாரு. அங்க நான் எடுத்து அதை நான் வாசித்துறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் சொல்வதை பாருங்க. ஏனெனில், அதாவது முந்தின வசனத்துல அதை கண்டினியூஸா சொல்றாரு. கிறிஸ்து ஏன் பாடுபட்டார் என்று, கிறிஸ்து ஏன் அவ்வளவு பாடுகளையும் சகித்தார் என்று, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, பாவிகளுக்கு பதிலாக, வியாதி உள்ளவர்களுக்கு பதிலாக என்ன பண்ணாரா? நீதி உள்ளவராக, சுகம் உள்ளவராக, நமது நிமித்தம் ஒரு தரம் சிலுவையிலே பாவமானார், வியாதியானார், சாபமானார். அவர் மாம்சத்திலே மரித்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டபடியினால் அந்த ஆவியிலே இப்பொழுது நம்மிலே வந்து வாசம் பண்ணுகிறார். அதுதான் அவரோடு இணைக்கும்படி என்று சொல்லுகிறார். கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்த்து கொள்ளும்படி அவர் ஆயத்தம் பண்ணினது நமது சார்பாக, நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு, நமது நோய்களை ஏற்றுக்கொண்டு, சாபங்களை ஏற்றுக்கொண்டு, சிலுவையிலே அந்த பரிகார மரணத்தை செலுத்தி திரும்பவும் உயிரோடு எழும்பும் பொழுது பாவம் இல்லாதவராக, சாபம் இல்லாதவராக, வியாதி இல்லாதவராக, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு என்றென்றுமாய் நம்மிலே வந்து வாசம் பண்ணுகிறார். அததான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்வதை பார்க்கிறோம். நான் அதனாலதான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். போன வாரம் திரும்பவும் உங்களுக்கு சொன்னதை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவானவருடைய சுகத்தின் வெற்றி வாழ்க்கையின் ரகசியத்தை அவருடைய அறிக்கை மூலமாக நாம் பார்க்கிறோம். பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி தாமாக எதையும் செய்ய மாட்டார். அதை திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்தி சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு மேலாக, நான் செய்கிற கிரியைகள் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது என்று சொல்லுகிறவர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஏற்கனவே வாசித்து காமித்தேன். யோவான் 8ஆம் அதிகாரம், பிளீஸ் நோட் இட் டவுன், 26, 28 அந்த வசனங்களை எல்லாம் வரிசையா வாசித்து கொண்டு வாருங்க. அவர் சொல்லுவது இது ஒரே அறிக்கை தான். 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 8ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 10ஆம் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். திருப்பி 14ஆம் அதிகாரத்திலையும் அதை சொல்வதை பார்க்கிறோம். தொடர்ந்து யோவான் சுவிசேஷம், இந்த ஒரு அறிக்கையை தான் நான் போன வாரம் உங்களுக்கு போக்கஸ் பண்ணி சொல்ல சொன்னேன். நீங்க வாரம் முழுவதும் அதை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஒரு அறிக்கை உங்களுக்கு இருதயத்தில் அந்த வெளிப்பாட்டை தரும் பொழுது வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வது மாத்திரமல்ல, வியாதியை சொல்ல குணமாக்குகிற வாழ்க்கையும் வாழ்வீர்கள். ஏன்? நம்முடைய மனம் புதுப்பிக்கப்படுகிறது. என்ன? நான் அல்ல, நானும் பிதாவுமாக வாழ்கிறோம். நான் அல்ல, பிதா என் மூலமாக பேசுகிறார். நான் அல்ல, பிதா என் மூலமாக கிரியை செய்கிறார். அப்போ பிதா என் மூலமாக கிரியை செய்கிற வல்லமை இன்னதென்று நாம் அறிய வேண்டும். எனக்குள் வந்தவர் வெறுமையாய் வரவில்லை. அவர் உலகத்தில் இருக்கும் பொழுது,
அதாவது நான் சுவிசேஷத்துல சொல்றேன், அவர் இருக்கும் பொழுது என்ன பண்ணாரு? வியாதி உள்ளவர்களை குணமாக்குபவராய் சுற்றி திரிந்தார். அப்ப என்ன அவரிடம் இருந்தது? வியாதி உள்ளவர்களை குணமாக்கும் வல்லமை அவரிடத்தில் இருந்தது. அதே வியாதி உள்ளவர்களை குணமாக்கும் வல்லமையோடுதான் ஆவியானவராக அவர் நம்மிலே வந்து வாசம் பண்ணுகிறார். அதனாலதான் நம்ம சொல்லும் பொழுதெல்லாம் நான் தனியே இல்லை என்று சொல்லுகிறோம். நான் சாதாரணமா கர்த்தர் நாமம் பலத்த துருகம் அந்த பாட்டை பாடும் பொழுது சொல்லுவேன், யெகோவா ஷம்மா, நான் தனியா இல்லையே, நான் தனியா இல்லையே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்றுதான் நான் பாடுவேன். ஒவ்வொரு இதும் அப்படி நான் மாத்தி தான் பாடுவாங்க. யெகோவா ரஃபா, எனக்கு வியாதி இல்லையே, எனக்கு வியாதி இல்லையே, நான் சுகமானேன் தான் பாடுவேன். யெகோவா ஷலோம், எனக்கு சமாதான குறைவில்லையே, குறைவில்லையே, தேவன் எனக்கு சமாதானமாய் இருக்கிறார். அப்ப பாருங்க, யெகோவா ஷமா, யெகோவா ஷமா என்று சொல்லும் பொழுது தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய நாமமே தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் நல்லா யோசித்து பாருங்க, அந்த குணமாக்கும் வல்லமை என்னோடு கூட இருக்கிறது. அதனாலதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பின உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மிலே வாசமாய் இருந்தால், நம்மில் வாசமாய் இருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த ஆவியானவருடைய வல்லமையினாலே வியாதிப்படுகிற சரீரங்களை உயிர்ப்பிப்பது அதிக நிச்சயம் என்று அவர் அங்கு சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஏன் நம்ம இப்ப வியாதியோடு இருக்கிறோம்? அதுதான் கிடையாது, ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்ல. உயிர்த்தெழுந்த வல்லமையும் இருக்கும், வியாதியும் இருக்குன்னு சொன்னா அது சம்பந்தமே இல்லை. ஆனா ஏன் இருக்குது? எல்லாருக்குள்ளும் பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது அந்த உயிர்த்தெழுமை வந்தது. அது சாதாரண வல்லமை இல்லை. ஆனா அதை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை. அதனாலதான் பவுலடிகளார் நீங்க பாத்தீங்கன்னா எபேசு நிருபத்துல ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கிறார் என்பதை நம்ம பார்ப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ல இருந்து நான் உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் இது நாம் ஜெபிக்க வேண்டும்? எபேசு நிருபத்தின் ஜெபங்களை ஜெபிக்க ஆரம்பிச்சனாலே நம்முடைய மனம் எண்ணங்கள் மாற்றப்படுகிறபடினால நாம் அந்த விசுவாசத்தில் வாழ ஆரம்பிப்போம். அங்க 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? அந்த ஜபத்தை நான் 16ல சொல்ல இடைவிடாமல் உங்களுக்கு ஜெபம் பண்றேன்னு 17ல சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும், ஆங்கிலத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு, வெளிப்பாட்டையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போ நமக்குள் வந்தவர் யார்? நமக்குள் வந்தவர் பிதாவின் ஆவியானவர். நமக்குள் வந்தவர் கிறிஸ்துவின் ஆவியானவர். நமக்குள் வந்தவர் பரிசுத்த ஆவியானவர், உயிர்த்தெழுந்த ஆவியானவர், விசுவாசத்தின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர். ஆகவே அதை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் வெளிப்பாட்டை அளிக்கும் அறிவையும் தேவன் நமக்கு தந்தரல ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதை ஜெபிக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கிறது. என்ன வெளிப்பாடு? நான் தனியே இல்லை, எனக்குள்ளே ஒருவர் வந்திருக்கிறார், அவர் உலகத்தில் இருப்பவரிலும் பெரியவர். ஆகவே வியாதியை குணமாக்கும் வல்லமை உடைய மகா பெரியவர் எனக்குள் வந்திருக்கிறார். அப்போ வியாதியின் வல்லமை என் சரீரத்தில் இருக்க முடியாது. ஏன்? உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அதான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 1 யோவான்ல சொல்லிட்டு 5ஆம் சொல்றார், 5:4 உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மறுபடியும் பிறந்தவள் எல்லோரும் தேவனால் பிறந்தவர்கள், அவர்கள் உலகம் என்றால் பிசாசு. பிசாசின் சரக்கு தான் வியாதி. அப்ப எதை சொல்ல வருகிறார்? யார் வியாதியை ஜெயித்தவர்கள்?
மறுபடியும் பிறந்தவர்கள், அதை விசுவாசிப்பவர்கள். நான் மறுபடியும் பிறந்தவன். நான் மறுபடியும் பிறக்கும் பொழுது என்ன நடந்தது? அவர் எனக்குள்ளே வந்தார். நான் அவரை எனக்குள்ளே ஏற்றுக்கொண்டேன். அவர் என் பாவங்களை மன்னித்து நீதிமானாக்கினபடியால் அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண வந்தார். அவர் தங்கும் ஸ்தலமாக என்னை மாற்றிவிட்டார். இன்று பூமியிலே அவர் கிரியை செய்ய வேண்டுமானால் நமது மூலமாக தான் கிரியை செய்ய வேண்டும். அவர் என்ன கிரியை பிரதானமாக சுவிசேஷத்தில் செய்தார்? நன்மை செய்கிறவராய் வியாதியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அவருடைய சுபாவம் குணமாக்குவது, அவருடைய கிரியை குணமாக்குவது, அவருடைய வல்லமை குணமாக்கும் வல்லமை, அவருடைய அதிகாரம் குணமாக்கும், வியாதி மேலே அதிகாரம் செலுத்தி குணமாக்கும் அதிகாரமுடையவர். ஆகவேதான் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, வியாதியஸ்தலை குணமாக்கும் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்தார். அங்க லூக்கா 9ஆம் அதிகாரத்திலும் அதை நாம் சொல்வதை பார்க்கிறோம். அவர் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறார். ஏன்? அந்த அதிகாரம் வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது. இங்க நம்ம பார்க்கும் பொழுது அது அவருடைய பரிகார மரணத்திற்கு முன்பாக he was delegating. ஆனா இப்ப என்ன பண்றாரு? அந்த அதிகாரமும் வல்லமையுடையவரே நமக்குள் வந்து விட்டார். இத நீங்க நான் அந்த அடுத்த ஜெபத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இதுல அவர் என்ன சொல்லுகிறார் என்று காண்பித்து விட்டு சொல்றேன். இங்க என்ன சொல்றார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் பிரகாசம் உள்ள மனக்கண்களை குறித்து ஜெபம் பண்றார். வாட் இஸ் பிரகாசம் உள்ள மனக்கண்கள்? இருதயத்துல ஒரு இருள் இருக்கு. அந்த இருளான ஸ்தலங்களில வெளிச்சம் உதிக்கும் அளவும், விடிவெள்ளி போன்ற விளக்கை போன்ற விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கும் அளவும் விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருப்பது நல்லது என்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பேதுரடிகளார் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இருள் இருக்கிறது. இருள் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இன்னும் இருதயத்துல வெளிப்பாடு இல்ல. அததான் அறியாமை என்று சொன்னேன். அறியாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார். நமக்குள் வந்தவரை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லாதபடினாலே இருளில் இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் வந்தவர் வெளிச்சமானவர் உள்ளே வந்திருக்கிறார். அத நாம் ஐம்புலன் அறிவினால் அறிய முடியவில்லை. ஆகவே அதை நாம் அறியவில்லை. நான் வெளிச்சமாய் இருக்கிறேன், சுகமாய் இருக்கிறேன், ஜீவனாய் இருக்கிறேன் என்ற வெளிப்பாடு இல்லை. ஏன்? ஆவியினாலே அதை அறியவில்லை. ஐம்புலனிலே பார்க்கும் பொழுது என் சரீரத்திலே பலவீனம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, அதற்கு எதிர்மாறான காரியங்கள் இருக்கிறபடினால அதை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். எதை நான் அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அதன்படிதான் வாழ்வேன் என்று. அது என அப்போ சொல்ல போனா அதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். அதுதான் உண்மை என தெரிந்து கொள்ளுகிறேன். எதை உண்மை என தெரிந்து நான் வாயிலே பேசுகிறேனோ அதை நான் ஆமோதிக்கிறேன். எதை நான் ஆமோதிக்கிறேனோ அவரோடு ஒருமனப்படுகிறேன். பிசாசோடு அல்லது தேவனோடு ஒருமனப்படுகிறேன். வியாதியோடு அல்லது சுகத்தோடு நாம் ஒருமனப்படுகிறோம். ஆகவேதான் நான் சொல்றேன், இருதயத்திலே அந்த வெளிச்சம் உதிக்கும் அளவும் வேத வசனத்தை தியானிப்பது அல்லது அறிக்கை செய்வது. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்னார்னா அவர் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையின் மூலமாக வளர்த்து கொண்டார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, அவரும் நானுமாக இருக்கிறோம். திரும்ப சொல்லுகிறார். ஆகவே நான் அவர் சத்தத்தை கேட்கிறேன். அவர் அவர் எனக்கு எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். எப்படி அவர் சத்தத்தை கேட்டாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு. நம்ம நினைக்கிறோம் அப்படியே ஒரு போட்டோ மாதிரி எல்லாம் அப்படியே அவர் ஸ்கிரீன்ல இருந்து பார்க்கிறாரு. அப்படி இல்லைங்க. தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை வேத வசனத்தின் வார்த்தை மூலமாக தான் பார்க்கிறார். பழைய ஏற்பாடு பகுதிகளிலே தேவன் செய்த அற்புதங்களை எல்லாம் அவர் தியானிக்கும் பொழுது தேவனுடைய சுபாவத்தையும்
அவர் கிரியை செய்யும் விதத்தையும் அங்கு அவர் பார்க்கிறார். நமக்கும் அப்படிதான். நமக்கு அதுக்கு மேலான ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை பார்த்துதான் நாமும் அவ்வாறு கிரியை செய்கிறோம். அப்போ நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் அவருக்கும் கொடுக்கப்பட்டது. தேவத்துவத்தை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு மனிதரானார் என்று பிலிப்பியர் 2 அதிகாரம் 8, 9 வசனங்களில் அதை நம்ம வாசிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, நமக்கும் அதேதான். அப்போ அவர் வியாதி இல்லாதவராக வாழ்ந்தார் என்றால் ஒரே காரணம், அவருடைய கான்சியஸ்னஸ், அவருடைய நினைவு, அவருடைய மனநிலை, நானும் பிதாவும் தன்னில் வாழ்கிற அவரை குறித்த அந்த நினைவோடு அவர் வாழ்ந்தார். தம்மில் வாழ்கிற அவரை குறித்த அந்த நினைவோடு அவர் வாழ்ந்தபடியினால்தான் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது, வியாதிக்கும் சுகத்துக்கும். அப்போ இங்க வியாதி, இது நான் சுகமா இருக்கிறேன், வியாதி இருக்கு, ஏன்? அவர் என்னிலே வாழ்கிறார். அந்த ஒரு உறுதி அவருக்கு இருந்தது. நமக்கும் அந்த உறுதி காணப்பட வேண்டுமானால், திரும்பவும் சொல்றேன், நீங்க அறிக்கை பண்ணாம அந்த விசுவாசம் இருதயத்துல வராது. நாம் எதை அறிக்கை பண்ணுகிறோமோ அதை தான் நாம் கேட்போம். எதை நாம் கேட்கிறோமோ அதுதான் நம் இருதயத்தின் படமாகும். எது நம்முடைய இருதயத்தின் படமோ அதை தான் வாயிலே நாம் திரும்ப பேசுவோம். அதுவே நம்முடைய விசுவாசம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி, நான் இருதயத்தில் அதை விசுவாசிக்கிறபடினால் எதை விசுவாசிப்போம்? எதை கேட்கிறோமோ அதுவே நம் இருதய படமாகும். அந்த படத்தையே நாம் பேசுகிறபடியினால் அந்த படத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமையும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் திரும்ப திரும்ப இந்த 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பேன். நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ, எவைகளை பார்க்கிறீர்களோ, எவைகளை பேசுகிறீர்களோ, அவைகளே உங்களை வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து சுகப்படுத்தும் ஒரு கிருபையை உங்களுக்கு தருவதை நாம் பார்க்க முடியும். ஐயே, அந்த வல்லமை அதுலதான் இருக்கிறது. வல்லமை வாயின் வார்த்தையினால் அவிழ்க்கப்படுகிறது. விசுவாச வார்த்தை பேசுகிற மனிதனின் வாயில் இருந்து தேவனுடைய வல்லமை அவிழ்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன, நமக்கு வெளிப்பாடு வேண்டும், பிரகாசமுள்ள மனக்கண்கள். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, எபேசியருக்கு வாங்க, திரும்ப வாங்க, என்ன சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? முதல்ல என்ன சொல்லிட்டாரு? 17ஆம் வசனத்துல, 16ஆம் வசனத்துல ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் அளிக்கிற ஆவி வேண்டும் என ஜெபிக்கிறார். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க, 18ல அவர் என்ன சொல்றாரு? பிரகாசமுள்ள மனக்கண்களுக்காக ஜெபிக்கிறார். பிரகாசமுள்ள மனக்கண்கள். 18ல என்ன சொல்றாரு? அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். இப்போ நான் இந்த ஒரு காரியத்தை மட்டும் எடுத்துக் கொள்ளுகிறேன். இந்த 19ஆம் வசனத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, நமக்குள்ள வந்தவரை நாம் அறிய வேண்டும். அத 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ல இருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனதில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். இந்த உள்ளான மனதில் வல்லமையாய் பலப்படுறதுக்கு தான் அவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதை பலப்படணும் அர்த்தவசம் என்ன சொல்றாரு? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்க வேண்டும். அப்போ பாருங்க, இதுதான் முக்கியம். விசுவாசத்தினாலே கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். விசுவாசத்தினாலே உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் எனக்கு அப்படின்னு, வியாதியை விட பெரியவர், வியாதியின் வல்லமையை விட பெரிய வல்லமை உடையவர் எனக்குள் இருக்கிறார். அப்போ அந்த வியாதி அங்க இருக்க முடியுமா?
அவனிலும் அதிக பலவான் வரும் பொழுது அவனை மேற்கொள்ளுவான் என்றுதான் வேதவசனம் சொல்கிறது. அப்ப பாருங்க, இந்த வெளிப்பாடு எதனால வருது? விசுவாசத்தினாலே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினாலதான் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னார். அந்த விசுவாசத்துல தான் எல்லா கிரியையும் பிதா அவர் மூலமாக செய்தார். நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவன் நமக்குள் வந்தவரை கிரியை செய்ய நாம் அனுமதிக்கிறோம். அவர் சுகமாக்கும் வல்லமையுடையவராய் நமக்குள்ளே இருக்கிறார். நம்மையும் சுகமாக்குவார், மற்றவர்களையும் சுகமாக்கும் அந்த வல்லமையோடு நம்மை வாசம் பண்ணுகிறார். ஆனா அது எப்பொழுது நடக்கும்? கலாத்தியர் 3:5 சொல்றாருல, விசுவாசிக்கும் பொழுதுதான். நாம் விசுவாசிக்கலனா அவரை தடை பண்ணுகிறோம். ஏன் விசுவாசிக்கவில்லை? சத்தியத்தை அறியவில்லை. ஏன்? அறிகிற சத்தியத்தை தான் நாம் விசுவாசிப்போம். சத்தியத்தை அறியாதபடினால, அதை விசுவாசியாதபடினால நமக்குள் வந்தவர் யார் என்ற வெளிப்பாடு இல்லை. விசுவாசத்தினாலே அவர் நம்முடைய இருதயத்தில் வாசமாய் இருக்க வேண்டுமானால், அவர் என் இருதயத்துக்குள் எப்போ நான் மறுபடியும் பிறந்த நாளில் அங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன் என்று சொல்லுகிறார். அனுமதி கொடுக்கும் பொழுது அவர் உள்ளே வருகிறார். எப்படி அனுமதி கொடுக்கிறோம்? விசுவாசிக்கும் பொழுது. விசுவாசிக்கும் பொழுது அவர் உள்ளே வருகிறபடினால யார் வந்திருக்கா? வியாதியை விட பெரியவர் உள்ளே வந்திருக்கிறார். அப்போ வியாதியை குணமாக்குபவர் உள்ளே வந்திருக்கிறார். நானே உன்னை குணமாக்கும் கர்த்தர், யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா என்பவர் நமக்குள் வந்திருக்கிறார். யெகோவா ஷம்மா, நான் அவரோடு கூட இருக்கிறேன். யார் இந்த யெகோவா ஷம்மா? அவர் யெகோவா ரஃபா, என்னை குணமாக்குகிற கர்த்தர். அவர் என்ன சொல்லுகிறாரு? ஏத்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்போ நானே என்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறவர் எனக்குள் இருப்பாரானால் நாம் வியாதியோடு இருக்க முடியுமா? ஐயா, எல்லா வியாதியையும் நீக்கி குணமாக்கினவர். வேதம் முழுவதும், மத்தேயு சுவிசேஷம் முழுவதும் பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு, 9ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு, 15ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு. எல்லா வியாதிகளையும் திருப்பியும் 4, 8, 11, 12 வரிசையா சொல்லிக்கொண்டே போகிறாரு. 14, 15 அந்த மத்தேயு எல்லா வியாதியஸ்தரையும் சுகமாக்கினார், எல்லா வியாதிகளையும் சுகமாக்கினார். அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்திருக்கிறார். இத நம்ம தியானிக்கணும். நமக்குள் வந்தவரை நாம் விசுவாசத்தினால் அறிய வேண்டும். அவரை அறிகிற வெளிப்பாட்டின் ஆவியை தர ஜெபிக்க வேண்டும். அதான் சொன்ன, எல்லா ஞானத்தோடும் வெளிப்பாட்டின் ஆவியோடும் எனக்குள் வந்தவரை நான் அறியத்தக்கதாக. அவர் யார்? அவருடைய சுபாவம் என்ன? அவர் வந்தால் என்ன நடக்கும்? நீர் வந்தால் என் வாழ்க்கை மாறுமேன்னு இன்னைக்கு பாடுறாங்க. நான் வேற வார்த்தை, எனக்கு கோபமான வார்த்தை எல்லாம் வருது. ஐயா, அவர் நமக்குள்ள வந்து விட்டார். வந்தால் மாறுமேன்னு எவ்வளவு காலம் பாட போறீங்க? ரட்சிக்கப்படாதவங்களா நீங்க? நீர் வந்தால் எங்கள் வாழ்க்கை மாறுமேன்னு சொல்றதுக்கு, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் மாறுமேன்னு சொல்றதுக்கு, அவர் அவருடைய வார்த்தையை சொல்லி வானங்களிலே ஸ்தாபித்து விட்டார். தழும்புகளால் குணமானீர்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த சுகமாக்கும் வல்லமை உங்களை பின்தொடரும். நான் செய்த கிரியைகள் நீங்கள், இது அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுமேன்னு பாடுறோம். நீர் வந்தால் எங்கள் வாழ்க்கை மாறும், சுகமாகும் பாடுறோம். அவர் வராம எங்க இருக்காரு? வானத்திலேயா இருக்காரு? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எந்த நாளிலே நாம் அவரை அழைத்தோமோ அந்த நாளிலே நமக்குள்ளே வந்து விட்டார். வந்தவரை பற்றிய அறிவு இல்லை, அப்படித்தானே? அவர் யார்? அவருடைய வல்லமை என்ன? அதை வேதத்தை தியானித்து அறிய வேண்டும். அதுதான் பவுலடிகளார் இங்க சொல்றாரு. ஞானத்தையும் தெளிவையும் தமிழ்ல போட்டு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வெளிப்பாட்டையும், அவருடைய குணாதிசயம் என்ன,
அவருடைய வல்லமை என்ன, அவர் வந்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு வெளிப்பாட்டு அறிவு நமக்கு. அப்போ அவர் நமக்குள் வந்து விட்டார். நமக்குள் வந்தவர் யார்? அங்க சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், மகிமையின் பிதாவுமானவர் நமக்குள் வந்திருக்கிறார். மகிமையின் பிதாவுமானவர். மகிமை இருக்கிற இடத்துல வியாதி இருக்க முடியுமா? வியாதி தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? ஜீவன் தான் மகிமைப்படுத்தும். ஜீவன் என்று சொல்லும் பொழுது தேவ சுகத்தை நாம் சொல்லுகிறோம். அதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அதை என்ன சொல்றாரு, அதை சொல்லிட்டு அடுத்ததாக அவர் ஜபிக்கும் போது என்ன சொல்றாரு, நம்ம அழைத்ததினாலே நம்மை சுகமுள்ளவர்கள் நீதிமான்கள் என்று அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன? நான் வியாதிப்பட மாட்டேன். அதற்கு நமக்கு பிரகாசம் வேணும். எங்க? மனக்கண்கள் இருதயத்துல சொல்றாரு, உள்ளான மனிதன்ல சொல்றாரு, ஆவி மனிதன்ல சொல்றாரு, சரீர கண்களை சொல்லல, அகக்கண்களை சொல்லுகிறார். இருதய, ஆவி மனிதன், உள்ளான மனிதன், அதை பற்றி சொல்லுகிறார். மனக்கண்கள் அங்கு வெளிச்சம் வந்துருச்சுன்னா அதுதானே விசுவாசம் என்று சொல்லுகிறோம். பிசாசானவன் அங்கதானே குருடாக்குகிறான்னு சொல்லி 2 கொரிந்தியர் 4:4 சொல்றாரு. ஏன் குருடாக்குறானா? விசுவாசியாதவர்களை தான் அவன் குருடாக்குகிறான். அது அவர்களுக்கு பிரயோஜனமாய் இராதபடிக்கு. அவங்க விசுவாசியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அந்த வார்த்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து வைக்கவில்லை. ஏன் வைத்து வைக்கவில்லை? அதை அவர்கள் தியானிக்கவில்லை. ஏன் தியானிக்கவில்லை? அதன் மேல ஒரு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? அதை பற்றிய வெளிப்பாடு இல்லை. அது ஒரு பெரிய புதையல். அந்த வார்த்தை தான் எனக்கு ஜீவனும் சுகமும் என்ற வெளிப்பாடு இல்லாதபடினால அதன் மேல ஒரு பிரியம் உண்டாகல. அதை குறித்த ஒரு வேத வசனம் குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்குமானால் அதன் மேல பிரியம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்? அது அவ்வளவு விலையேற பெற்றது. அதை குறித்து அறியவில்லை. தேவனுடைய வார்த்தையை சாதாரணமாக தேவ ஜனம் எடுத்துக்கொண்டது. அது சாதாரண வார்த்தை இல்லைங்க. தேவனையும் தேவ வார்த்தையும் பிரிக்க முடியாது. அது தேவனாயிருக்கிறது. தேவனுடைய வல்லமை அந்த வார்த்தையிலே இருக்கிறது. தேவனுடைய அதிகாரம் அந்த வார்த்தையிலே இருக்கிறது. தேவனுடைய மகிமை அந்த வார்த்தையிலே இருக்கிறது. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது வேதவசனம் தேவ வார்த்தையினால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறது. அப்போ அந்த வார்த்தையின் மகத்துவத்தை அறியாதபடினாலே மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம் என்று பேதுருவாடிகளார் அங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. என்ன நடைபெறப் போகிறது என்று தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு, தொடர்ந்து அதை பார்க்க வேண்டும். விளக்கை போன்றது அந்த வார்த்தை தான் நம்முடைய உள்ளான மனிதனை நமக்கு டார்ச் லைட் மாதிரி வெளிச்சம் அடித்து காண்பித்து நம்மை பார்க்க வைத்து பார்த்து நம்முடைய சாயலை நாம் அவ்வாறு பார்க்கிறபடியினால் அது உண்மை என ஏற்றுக்கொள்ளுகிறபடியினால் அந்த விசுவாசத்தின்படி பேசி அந்த சாயலாகவே வாழ்வோம் என்று வேதவசனம் சொல்வதை பார்க்கிறோம். எதை நான் சொல்ல வருகிறேன்? என்ன சாயல்? சுகத்தின் சாயலை சொல்லுகிறேன். ஏன்? நமக்குள் வந்த உயிர்த்தெழுந்த ஆவியானவரை குறித்த வெளிப்பாடு, அந்த வெளிச்சம் நமக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். அது சொல்ற அர்த்தம் சொல்றாரு, பரிசுத்தவான்களாகிய நம்மிடத்தில் உண்டாயிருக்கிற பரிசுத்தவான்களாகிய நம்மிடத்தில் உண்டாயிருக்கிற அவருக்கு பரிசுத்தவான்களாகிய நம்மிடத்தில் உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம், சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் இன்னது. அப்ப யோசித்து பாருங்க, நாம் யார்? பரிசுத்தவான்கள். அதற்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும். இந்த பரிசுத்தவான்களிடத்தில் பிதாவாகிய தேவனுக்கே ஒரு சுதந்திரம் இருக்கு. நமக்கு அவரிடத்தில் சுதந்திரம் இருக்கிற மாதிரி அவருக்கு நம்மிடத்தில் ஒரு சுதந்திரம். நாம் அவருடைய சுதந்திரம். we are his inheritance. நீங்களே என் சுதந்திரம், என் ஜனம், என் கரம் என்று சொல்லுகிறார்.
அப்ப யோசித்து பாருங்க, தேவனுடைய கரம் நாம் தான், தேவனுடைய சுதந்திரம் நாம் தான், தேவனுடைய சொத்து நாம் தான். அதனாலதான் சொல்றாரு, நீங்களே என் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்றார். அதை குறித்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு தேவை. ஏன் நம்மை அவ்வாறு சொல்லுகிறார்? ஐயா, நம் மூலமாக தான் அவர் இந்த உலகத்திற்கு தம்மை காண்பிக்க முடியும். அவருக்கு நாம் இல்லாமல் ஒன்றும் செய்ய, அதனாலதான் நாம் அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதனால, நீங்க தான் எங்க சுதந்திரம், எங்க பங்கு, நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்றோம். அவரும் சொல்றாரு, நீதாண்டா எனக்கு விமோசனம். இந்த உலகத்துல நான் எதாவது செய்யணும்னா நீ இல்லாம என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்? அவருக்கு சரீரம் தேவை. அததான் இங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றார் பாருங்க. அதை சொல்லிட்டு அடுத்த 2 வசனங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. அப்போ நமக்குள் வந்தவர் யாரு? மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தவர். என்ன வல்லமை? உயிரோடு எழுந்த அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில், அங்க பரிசுத்தவான்களாகிய நம்மிடத்தில்னாரு, இங்க விசுவாசிக்கிறவர்களை நம்மிடத்தில் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நாம் அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள். இது இல்லாதபடி, அதனாலதான் சொல்றேன், இதை நம்ம ஜெபிக்கணும்ன்ற. எதற்கு? இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிற எனக்குள்ளே அவருடைய மகிமையான மகத்துவமான வல்லமையை காண்பிக்கும்படி எனக்குள்ளே அவர் வந்து விட்டார். அதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள். அதை சொல்லும்போது சொல்றாரு, அந்த வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை மாத்திரம் அல்ல, அந்த வல்லமை என்ன செய்தது? அந்த வல்லமை உங்களுக்குள் இருக்கிறபடினால் அதே காரியங்களையும் அது செய்யும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வல்லமையை நாம் அறிந்தோமானால், வல்லமை வந்த இடத்துல சுகமாக்கும் வல்லமை, வெற்றியாக்கும் வல்லமை, நீதிமானாய் வாழ வைக்கும் வல்லமை, சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வல்லமை நமக்குள்ள வந்துருச்சு. ஆனா அதை குறித்த அறிவு இல்ல. அதுக்குதான் பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்று சொல்லுகிறார். இருதயத்திலே அதை குறித்து எனக்கு ஒரு வெளிச்சம் வேண்டும், ஒரு வெளிப்பாடு வேண்டும். ஏன்? மறைவானதல்ல, எவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ அவைகள்தான் நமக்கு சொந்தம் என்று உபாகமம் 29:29 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இவை மறைவா இருக்கிற வரைக்கும் அந்த வல்லமையினால நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் நீதிமொழிகள் 4:22 சொல்றாரு, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையில சொல்லுகிற காரியம் என்ன சொல்றாரு? அவரே எனக்குள்ள வந்து விட்டார், பரிபூர்ண வல்லமையோடு அதிகாரத்தோடு வந்து விட்டார். அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, வெளிப்பாடு பெறுகிறவர்களுக்கு, வெளிச்சம் பெறுபவர்களுக்கு, அவர்களுக்குத்தான் அது உதவி செய்யும் என்று சொல்லுகிறார். மற்ற இடங்கள் அதை சொல்லும் பொழுது விசுவாசிப்பவர்களுக்கு என்று சொல்லுகிறார். அதுவும் அதே அர்த்தம் தான். அப்போ விசுவாசிக்க வேண்டுமானால் பிரகாசம் உள்ள மனக்கண்கள், இருதய கண்கள் வேண்டும். இருதயத்திலே வெளிச்சம் உதிக்கணும். அததான் இங்க சொல்லுகிறாரு. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு பாருங்க, நமக்குள் வந்த வல்லமை என்னது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின வல்லமை என்ன பண்ணினதா? அவரை, அந்த வல்லமை எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், எல்லா துரைத்தனம், எல்லா அதிகாரம், எல்லா வல்லமை, எல்லா கர்த்தத்துவம், பெயரிடப்பட்ட எல்லா நாமத்துக்கும் மேலாக அந்த வல்லமை உயர்த்தினது. அந்த வல்லமை உங்களுக்குள்ள, எனக்குள்ள இருக்கு. எப்படிங்க வியாதியோடு வாழ முடியும்? எல்லா அதிகாரம், எல்லா வல்லமை, எல்லா துரைத்தனம், எல்லா கர்த்தத்துவம், ஆல் டொமினியன், all authority, all power, all principality, all that is name, whatever name you tell the sickness, cancer சொல்லுங்க, heart சொல்லுங்க, kidney, whatever it is name, above that name,
அததான் இங்க சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறதற்கதாக அந்த வல்லமை அவரை உயர்த்தினது. அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அப்போ பெயரிடப்பட்ட எந்த வியாதியும் அவருக்கு கீழாக இருக்கிறது, அவர் மேலாக இருக்கிறார். அததான் அவர் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு, அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் அவரை மாத்திரம் உட்கார செய்தாரா? அவரை மாத்திரம் அவருக்குள்ள நான் இருக்கிறபடினால நானும் அவரோடு கூட இருக்கிறேன். நானும் அவரோடு கூட இருக்கிறபடினால எல்லா துரைத்தனம், எல்லா அதிகாரம், எல்லா வல்லமை, எல்லா கர்த்தத்துவம், எல்லா ஆளுகை, பெயரிடப்பட்ட எல்லா நாமத்திற்கு மேலாக நாம் இருக்கிறோம். காரணம், நமக்குள்ள ஒருவர் இருக்கிறார், நாம் ஒருவருக்குள்ள இருக்கிறோம். அததான் அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக உன்னதங்களிலே அவரை உட்கார எங்க பிதாவின் வலது பார்த்து உட்கார வைத்த அதே வல்லமை. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். இந்த வல்லமைக்கு கீழாக எல்லா வியாதியின் வல்லமை, வியாதியின் அதிகாரம், வியாதியின் துரைத்தனங்கள், வியாதி என்ற துரைத்தனங்கள் எல்லாம் காலின் கீழே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் பாருங்க, எல்லாம் சொல்றாரு, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபை. ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, fill with the fullness of God. தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் அவருடைய சரீரமாகிய சபையை நம்மை நிரப்பினார் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ஜெபத்தை நீங்க அப்படியே லிட்ரலா ப்ரே பண்ணி பாருங்க. முதல்ல தனியா எடுத்து எழுதுங்க, கண்டினியூஸா வருது. நான் சொல்லும் போதே அது சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாருங்க. ஏன் அது அவ்வளவு கண்டினியூஸா வரனால நம்மால அதை ஜெபிக்க முடியாது. ஒரு பேப்பர்ல எழுதுங்க, தனியா பிரித்து ஒவ்வொரு சென்டென்ஸா எழுதுங்க. எதற்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் எனக்கு தேவை? நம்பர் 1, என்னை அழைத்ததினாலே எனக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. என்னை அழைத்தவர் நீதிமான், பரிசுத்தவான், வெற்றியாளன் என்று, பராக்கிரமசாலி, பரிபூரணம் உள்ளவன், அவர் சாயலில் இருப்பவன் என்று நிறைய இருக்கு. இதெல்லாம் அழைத்ததினால எனக்கு அந்த நம்பிக்கை வர வேண்டுமானால், அந்த விசுவாசம் வர வேண்டும். அதற்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை என்னுடைய இருதயத்திலே பிரகாசத்தை, வெளிச்சத்தை தாரும் என்று உங்க சொந்த நீங்களே அதை தியானித்து எழுதுங்க. அடுத்தது, அவருக்கு எனக்குள் உண்டாயிருக்கிற சுதந்திரம், அதை எழுதுங்க. 3வது நான் முக்கியமா சொல்ல வருது என்னது, இயேசு கிறிஸ்துவை மரித்தொழுந்து உயிரோடு எழுப்பின அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் அந்த மேன்மையான மகத்துவமான வல்லமையை அவர் காண்பிக்கிறார். அதுதான் சொல்றாரு. அது சொல்லிட்டு தான் அந்த வல்லமையை பற்றி சொல்லும் பொழுது, அந்த வல்லமை எப்படி அவரை பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார வைத்தது, உங்களையும் என்னையும் உட்கார வைத்தது, எப்படி சகலம் அவருடைய பாத கீழ்ப்படுத்தினது. சகலம் என்று சொல்லும் பொழுது சகல துரைத்தனம், சகல அதிகாரம், சகல வல்லமை, சகல கர்த்தத்துவம், பெயரிடப்பட்ட எல்லா நாமும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி என்ன பண்ண சகலவற்றையும் பாதங்களுக்கு எழுதுங்க. ஒண்ணு தனியா பிரித்து பிரித்து எழுதுங்க. சகலமும் என் பாதங்களுக்கு கீழே. சகலம் சொல்லும் போது என்ன போட போறீங்க? சகல துரைத்தனங்களும் என் பாதங்களுக்கு கீழே, சகல கர்த்தத்துவங்களும் ஆளுகைகளும் என் பாதங்களுக்கு கீழே, சகல அதிகாரமும் என் பாதங்களுக்கு கீழே, சகல வல்லமைகளும் என் பாதங்களுக்கு கீழே. பெயரிடப்பட்ட எந்த நாமம் என்ன வியாதி பெயரை சொன்னாலும் அது என் காலின் கீழே எழுதுங்க. எழுதிய அறிக்கை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பகுதியில எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும். எனக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியத்தினால புரிந்து கொள்ள. ஏன்னா சாதாரண பாக்கியம் நமக்கு கொடுக்கப்படல, அசாதாரணமான ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துறார். சொல்ல போனா என்ன, கிறிஸ்துவாக வாழ்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கு. அவருக்கு உரியதையெல்லாம் நமக்கு கொடுத்துட்டாரு. அவருக்கு உரியதையெல்லாம் நமக்கு கொடுத்துட்டார். அததான் இங்க காண்பிக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவானவருடைய சபைக்கு அவரை தலையாக தந்து
கர்த்தத்துவத்தின் சகல பரிபூரணத்தையும் சரீரமாகிய சபையிலே வைத்து விட்டார் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்களும் நானும் வியாதியோடு வாழ்வதற்கு காரணம் என்னங்க? இதை குறித்த வெளிப்பாடு இல்லை. நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆவி மனிதன் எப்படி இருக்கிறான், அவன் எங்கே வீற்றிருக்கிறான், ஆவி மனிதனுக்கு கீழாக பெயரிடப்பட்ட எந்த நாமம் உள்ள வியாதியும் இருக்கிறது, எந்த வியாதியின் அதிகாரமும் வல்லமையும் அதன் கீழே இருக்கிறது, காலின் கீழே. நமக்குள்ள இருக்கிறது என்ன? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற, எல்லாவற்றாலும்னா என்னங்க? எல்லா அதிகாரம், எல்லா வல்லமை, எல்லா மகத்துவம், எல்லா மகிமை, இப்படிதானே? எல்லா புகழ், கீர்த்தி, வல்லமை, அந்த எல்லா வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எவ்வளவு காலம் எல்லா வல்லமையும் மகிமையும் மகத்துவம் உம்முடையதுன்னு சொல்லிக்கொண்டே இருக்க போறோம்? அதுதானே அவர் நம்மை நிரப்பிட்டாரு. அதனாலதான் அவர் நமக்குள்ள இருக்கிறபடினால, நாம் அவருக்குள்ள இருக்கிறபடினால எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பின நிறைவான சரீரமான நிறைவான சபை. நிறைவே நீர் வாருமேன் இல்ல, நிறைவானவர் உள்ளே வந்து விட்டார். நிறைவான சபை நாம். வேதம் சொல்லுது, நிறைவே வாருமே இல்ல, நிறைவானவர் வந்து விட்டீரே, அதை காண்கிற பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். நம்ம பாடல்களை கொஞ்சம் மாத்தி பாடுங்க, கருத்தை உணர்ந்து வேத வசனத்தோடு பாடுங்க. அப்போ என்ன ஆகும்? வியாதியை பார்த்தா சிரிப்போம், சிரிப்பாரு. அந்த கதை தான் நம்முடைய, அந்த விசுவாசம் இருக்கும். வேத வசனத்தின் வெளிச்சம் தான் விசுவாசம். பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தான் வேத வசனத்தின் வெளிச்சம். வேத வசனம் வெளிச்சம் தந்து நம்ம பாதைக்கு தீபமாயிருக்கிறது. என்ன தீபம்? வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வது, வியாதியை எங்க கண்டாலும் அதை ஆளுகை செய்வது. நாம் யார்? வியாதியை ஆளுகை செய்ய பிறந்தவர்கள். நாம் மறுபடியும் பிறந்தது எதற்காக? மறுபடியும் பிறந்தவனின் பிறப்பு உரிமை வியாதியை ஆளுகை செய்வது. அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். மறுபடியும் பிறந்தவனின் பிறப்பு உரிமை. இதுல நம்முடைய ரோல் ஏதா இருக்கா? ஒண்ணுமே இல்லை. எல்லாமே அவர் செய்தது. சிலுவையில் அவர் செய்த அந்த ஒரே காரணத்தினால நாம் இவ்வளவும் பெற்றிருக்கிறோம். அதனாலதான் அவர் அங்க என்ன சொல்றாரு? வியாதிக்கும் சுகத்துக்கும். அப்போ சுகமானவர் உள்ள வந்த பிறகு அங்க வியாதி இருக்க உரிமை ஏது? அதை சொல்லும் பொழுதாங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல அதை நம்ம படிச்சோம். அந்த 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை மட்டும் நான் படிக்கிறேன். அதை மட்டும் படிச்சு நான் உங்களுக்கு அடுத்த வாரம் அதை டீட்டெயிலா சொல்ல விரும்புகிறேன். இங்க 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 1ஆம் அதிகாரம், அதுக்கு முந்தின அதிகாரம் 5ஆம் அதிகாரம் முடியும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். எதற்கு? நம்மை தேவனோடு சேர்க்கும்படிக்கு. தேவனோடு சேர்க்கும்படிக்குன்னா என்ன? தேவ வல்லமையிலே நாம் பங்கு பெற முடியும். டு பி த பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் த டிவைன் பவர். அப்படிதானே? அவருடைய திவ்ய வல்லமையில் பங்கு பெறும்படிக்கு அவர் பாவமாகி என்னை நீதிமானாக்கி தேவனோடு இணைத்தார். அதுதான் 1 பேதுரு 3:18 நம்ம வாசித்தோம். அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? இப்ப இணைத்துட்டாரு. நீ புது சிருஷ்டியா இருக்கிற, பழசெல்லாம் ஒளிந்து போச்சு. உன்னுடைய புதிய வல்லமை என்ன? உன்னுடைய புதிய அதிகாரம் என்ன? உன்னுடைய புதிய அதிகாரத்தின் மகத்துவம் வல்லமை என்னது என்று நீ பிரகாசமுள்ள மனக்கங்களை பெற்றுக்கொண்டாயானால் தேவனுடைய கிருபையை விருதாவாக பெறமாட்டீர்கள், கிருபையை வீணடிக்க மாட்டீர்கள். அததான் கலாத்தியர் 2:21-22 சொல்லுவதை பார்க்கலாம். 20 சொல்லிட்டு 21 அதை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். நான் தேவ கிருபையை விருதாக்க மாட்டேன். ஏன் கிரியையினால, ஏன் பலத்தினால, ஏன் முயற்சினால நான் சுகமா வாழ முடியும்னா இயேசு சிலுவையில் மரித்தது வீணா இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. அது கிருபை, இலவசம், ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்றாரு, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகும்.
கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகும். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். கிருபை வரம் அவரால் உண்டாகிறது. அதுல நமக்கு ரோலே இல்லை. அது கிருபை, அது வரம் என்று சொல்லுகிறார். அது இலவசம். இட்ஸ் a gift. அதேதான் அங்க இதுலயும் சொல்றாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலையும் நம்ம அங்க வாசிக்கும் பொழுது அதுதான் சொல்றாரு. 8ஆம் வசனத்துல அதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்கள் கிரியை அல்ல, இது கிறிஸ்துவினால் உண்டான கிரியை. அது இலவசம், ஈவு. திரும்பவும் அதுதான் சொல்றாரு. ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. அப்போ பாருங்க, இட்ஸ் a gift because he came inside us. இந்த இலவசங்களை தருகிறவரே நமக்குள்ள வந்து விட்டார். The gifter has come inside us. இப்போ கிஃப்ட் பின்னால நம்ம அலைய வேணாம். அவரை போக்கஸ் பண்ணா போதும். நமக்குள் வந்தவரை பார்த்தால் போதும். அவரை கேட்டால் போதும். அவர் சொல்லுபவைகளை பேசினால் போதும். அததான் இங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு, கிருபையை நான் விருதாவாக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அத புத்தி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இத மட்டும் நான் வாசிக்கிறேன். அனுகிரக காலத்திலே அங்க ஏசாயா 49:8 சொன்னத இங்க சொல்றாரு, நான் உங்களுக்கு செவி கொடுத்து. இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்குதான் அனுகிரக காலம். இன்னைக்கு நான் உங்களை செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ரட்சண நாளிலே, உங்களை சுகமாக்கும் நாளிலே, ரட்சணம் என்றால் சோ உங்களை சுகமாக்கும் நாளிலே நான் உதவி செய்வேன். நீங்க அல்ல, இது ரட்சண. உடனே சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, இதோ பார். இதோ பார், லுக். ஆங்கிலத்துல லுக் தான் வரும். பாரு, இப்பொழுதே அணுகிற காலம், இப்பொழுதே ரட்சண. இதுக்கு ஒரு நாள் ஆண்டவர் என்ன சுகமாக்க போறாரு. ஒரு நாள் என்ன சுகமாக்குவாரு. நாளைக்கு சுகம் இல்ல. டுடே, இன்று ரட்சணிய நாள், இன்று அனுகிரகம். பார், நீ அதை கேட்க வேண்டும், இருதயத்தில் பார்க்க வேண்டும். இன்று நான் சுகத்தை பெறுகிற நாள், இன்று நான் என் அற்புதத்தை பெறுகிற நாள், இன்று நான் வெற்றியை பெறுகிற நாள். நான் எதையோ எதிர்பார்த்து என்றோ பெறப்போவதில்லை, இன்று என்று சொல்லுகிறார். ஏன்? அவர் சிலுவையில் அதை செய்து முடித்து விட்டார். எந்த நாளில் அதை நீங்கள் விசுவாசித்து பார்க்கிறீங்களோ, இருதய கண்களால், பிரகாசம் உள்ள மனக்கண்களால் பார்க்கிறீர்களோ, அந்த நாள் அதை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அதனாலதான் ஆணித்தரமா இங்க சொல்றாரு, இதுவே அனுகிரக காலம், இன்று உன்னுடைய சுகமாக்கும் ரட்சணிய நாள் என்று சொல்லுகிறார். நீ அற்புதத்தை பெறும் நாள் இன்று என்று சொல்லுகிறார். ஏன்? இன்னைக்கு வசனத்தை கேட்க இருதயத்துல வெளிச்சம் வருகிறது. இன்று, நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஏன்? நீங்க உங்களை ப்ரிப்பேர், சில சொல்லுவாங்க, உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்க, நாளைக்கு அற்புதம் செய்வாருங்க. ஐயா, அதெல்லாம் பழைய கதை. இப்போ அவர் சொல்ற கதை என்னங்க, இன்றே அற்புதத்தின் நாள், இன்றே நான் உங்களுக்கு தயவு பாராட்டும் நாள், இன்றே நான் உங்களை சுகமாக்கும் நாள். ஏன்? ஏற்கனவே பரிகாரம் செலுத்தப்பட்டு விட்டது. இனி எந்த பரிகாரமும் அதற்கு தேவையில்லை. தேவையெல்லாம் செலுத்தப்பட்ட பரிகாரத்தின் மேலே விசுவாசம். அதான் சொல்றாரு, அந்த கிருபை பரிகாரம் என்பது தேவனுடைய கிருபாதார பலி. அது நமக்கு காண்பிக்கிறது. அதை விருதாவாக்காதீங்க. ஏன்? நீங்க ஏதோ பரிசுத்தமா வாழ்ந்து உபவாசம் பண்ணி 3 மணி நேரம் அழுது புறம்பி ஜெபித்து, ஒரு பெரிய அனாயிண்டட் மேன் வந்து கை வைத்து ஜெபித்து, இதெல்லாம் தேவையே இல்லை. விசுவாசம் கேட்பதினால் வரும். எதை கேட்பதினால்? பரிகாரத்தை பற்றிய சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்பதினால். அதனால் இருதய படம் மாறும். இருதயத்தின் நிறைவினால வாயை பேசும். அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு, ரோமர் 10:9-10, சுகமுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், சுகம் வெளிப்பட வாயிலே அறிக்கை பண்ண வேண்டும். அததான் அங்க சொல்றாரு. சுகத்தை இன்க்ளூடர். அதனால நீங்க அதை மாத்தி படிக்க முடியும்.
அப்போ இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயில அறிக்கை பண்ணணும். என்ன? இன்று என் இரட்சணிய நாள், சுகத்தின் நாள். இன்று நான் சுகத்தை பெற்றேன். அப்போ சுகம் பெற்றவன் என்னதான் பண்ணுவான்? நன்றிதான் சொல்லுவோம். ஏன்? அது இலவசம். யாரா கிஃப்ட் கொடுத்துட்டா வாங்கிட்டு என்ன சொல்றோம்? தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. தேங்க்ஸ் தான் சொல்ல முடியும். நீங்க கொடுத்த கிஃப்ட்டுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். அதை தான் நம்ம ஆண்டவருக்கு நம்ம அறியாம சொல்ல ஆரம்பிக்கும். ஏன்? அத கிஃப்ட நம்ம பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு வெளிப்பாடு தான் விசுவாசம். அவர் எப்பவுமே கொடுத்துட்டாரு, நம்ம தான் அதை எடுத்துக்கொள்ளல. நம்ம எடுத்துக்கொள்ளதான் காத்துக்கணும். அதனாலதான் சொல்றேன், அதை குறித்த வெளிப்பாட்டு அறிவுக்கு வாயில நீங்க அறிக்கை பண்ணுங்க, இந்த ஜெபத்தையும் பண்ணுங்க. ஆவியானவர் ஒத்தாசை நமக்கு தேவை. அவருக்கு நாம் ஒத்தாசை பண்ண நம்ம வாயினால பேசி அந்த வார்த்தையை இதயத்துக்குள்ள அனுப்பணும். அப்பதான் அவர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை நமக்கு தந்து அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களுடைய சுகத்தின் நாள். நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தின் நாள். நீங்க அதை அறிந்து கொண்டீங்களானா, ஏன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்ல. ஏதாவது இருந்துச்சுன்னா 2 நாள் 3 நாள் ட்ரை பண்ணி அதான் பண்ணிட்டு வர ஆண்டவரே. ஒண்ணுமே இல்லன்ட்டார். இலவசம், இலவசம், ஈவு, ஈவு, இலவசம். இததான் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஈவு, இலவசம் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நன்றி சொல்லி எடுத்துக்கொள்வது மாத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டவர்கள் எங்கு இருந்தாலும் ஆவியானவர் அவங்க இருதயத்தில் நீர் பேசுகிறபடினால் ஆண்டவரே, நீங்க அவங்களுக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது அவங்க சாதாரணமா வாழ முடியாதுன்னு சொல்றீங்க. சாதாரணமா வாழ்றாங்கன்னா அவங்க நீங்க பண்ணின பரிகார மரணத்தின் கிருபையை விருதாவாக்குகிறார்கள். அதை கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை மேன்மையை அவங்க கொடுக்கல. சிலுவையை குறித்து, சிலுவையில நீங்க செய்ததை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டாம தங்க கிரியைகளையே மேன்மை பாராட்ட இருக்கிறபடினால அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாள் என்று சொல்லுறீங்க ஆண்டவரே. அதை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இவங்களுக்கு உண்டாகட்டும். நீங்க இவங்களுக்குள்ள வந்தபடியினால கிரியை செய்கிற அந்த வல்லமை இன்னதென்று காண்கிற பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்குள்ள வந்த உம்மை அறிகிற ஆண்டவரே, எல்லா ஞானத்தோடு உம்மை எல்லா வெளிப்பாடோடு அறிகிற வெளிப்பாட்டின் ஆவியை நீ தந்தரலை செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கிற யாராயிருந்தாலும் அவர்களுக்கு இன்றே அற்புதத்தின் நாள் என்று நான் சொல்லுகிறேன். Let them receive it by faith. Today is my miracle day. Let them receive it by faith. ஆண்டவரே, எந்த அற்புதத்தை எதிர்பார்த்தார்களோ அதை பெற்றுக் கொண்டோம் என்று நன்றி சொல்லி அந்த அற்புதத்தில் காலெடுத்து வைக்க, விசுவாசத்தில் நடக்க, கிரியை செய்ய நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். யாருக்காவது ஏதாவது பிரேயர் ரெக்வெஸ்ட் இருக்கா? எனி பிரேயர் ரெக்வெஸ்ட்? எனக்கு வேண்டி ஒன்று ப்ரேயர் பண்ணிக்கோ.